ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது 40 நாள் சேலஞ்சுங்க. 40 டே சேலஞ்ச் அப்படின்றது இந்த வட்டம் எனக்குமே அது புதுசு தான், உங்களுக்கும் புதுசாக தான் இருக்க போது. நம்ம டிஃபரெண்டாக வந்து வெயிட் லாஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு சிலர் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் எனக்கு வந்து அது ரொம்ப புதுசு தாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக என்னோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 40 டே அப்படின்றது கொஞ்சம் காலம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதை வந்து கண்டினியூவாக நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 40 டே சேலஞ்ச் அப்படின்றது நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது வரைக்கும் நான் எப்பவுமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது 8 to 4, 9 to 5 அந்த மாதிரி டைமிங்ல தான் நான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் 10 to 6 டைமிங் நான் ஃபாலோ பண்ணதே கிடையாது. ஏன்னா 7:30க்குலாம் ஜூஸ் குடிக்கிற கேஸ் நான் 7 to 8க்குள்ள எதையாவது வந்து சாப்பிட்றணும், இல்லைன்னா எனக்கு தாங்காது. வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஏர்லி மார்னிங் நான் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜூஸாவது எடுத்திருப்பேன். 10 மணி வரைக்கும் சாப்பிடாமலாம் இருந்தது கிடையாது. இது நானே புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னாலே வெயிட் லாஸ் அப்படின்றது செமையாக இருக்குங்க. மெயினாக நான் ஏன் 10 to 6 டைமிங் சூஸ் பண்ணேன் அப்படின்றது ரெண்டு ரீசன் தான். ஏன்னா இந்த மார்ச் மந்த் நிதிஷ்க்கு வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால அவன் கூட வந்து நான் மேக்ஸிமம் உட்காந்து படிக்க வைக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கும். காலையில் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னா எனக்கு காலையில் டைமிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். காலையில் ஒரு 5 to 6, அதுக்கப்புறம் ஒரு 8 to 9 எக்ஸசைஸ் பண்ணுற டைமிங் அப்படின்றது எனக்கு கிடைக்குது. அதனால நான் காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு மீல் எடுக்கிறது 10 மணிக்கு எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அதே மாதிரி சாயந்தரம் எனக்கு எந்த விதமான வேலைகளுமே இருக்காது. ஏன் அப்படின்னா நான் நிதிஷ் கூட 5-6 மணிக்கே படிக்கிறதுக்கு கூட உட்காந்துருவோம். ஒரு 3 to 4 மணி நேரம் அவங்க கூட படிப்புக்கு அப்படின்னு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்துடும் இந்த மார்ச் மந்த்து. அதனால் சாயந்தரம் எனக்கு எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்ல போகிற 40 டே சேலஞ்ச் அப்படின்றது பொதுவானதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட 10 டே ரொட்டீனையும் நான் டீட்டெயிலாக டைமிங் கூட சொல்கிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதையும். உங்களுக்கு அது தோதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட டைமிங் வந்து எது தோதாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். வெயிட் லாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்ன தெரியணும் அப்படின்றத அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துக்கோங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு, ஏற்கனவே வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயமும் ஆல்ரெடி நல்லா தெரியும், அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பீங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து கை வராது. நாளைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவோம். இப்போ நானே பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வருதுனால சிவராத்திரி அன்னைக்கு நான் வந்து ஃபுல் ஃபாஸ்டிங் இருப்பேன். சிவன் ராத்திரி அப்படின்றதுனால மறுநாள் தான் சாப்பாடு சாப்பிடுவேன். அதாவது 2ஆம் தேதி தான் எங்கள் வீட்டில் சிவராத்திரி ராத்திரிக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதனால் 2ஆம் தேதி ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு 3ஆம் தேதியிலேருந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். என்னோட 40 டே சேலஞ்ச் அப்படின்றது நான் 3ஆம் தேதியிலேருந்து ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் எத்தனாம் தேதியிலேருந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ 40 டே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றத பார்த்துடலாம். மேக்ஸ் டீச்சர் இல்லையா, அப்பப்போ கொஞ்சம் மேக்ஸும் எட்டி பார்க்கும். அப்பப்போ இல்லைங்க, ஃபுல்லாமே மேக்ஸ் கால்குலேஷனோட தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு சிலருக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, செம்மையாக ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதாவது 40 நாளாக வந்து நான் 4ஆக பிரிச்சிருக்கேன். 4 பீரியட். ஃபஸ்ட்டு 10 நாள், அடுத்த 10 நாள், அடுத்த 10 நாள், அடுத்த 10 நாள். இப்போ ஃபஸ்ட்டு 10 நாள் கூடிய ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 10 நாள் நான் ஃபாலோ பண்ண போகிற டைமிங், அதாவது ஈட்டிங் டைமிங் அப்படின்றது 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6 மணி வரைக்கும் தான் சாப்பிடுவேன். அந்த 10 to 6 மணி அப்படின்றது நம்ம அமுலா ஜூஸ் குடிக்கிறது கூட அந்த 10 மணி இல்லைன்னா 9:30 அந்த டயத்தில் எடுத்துக்கலாம். 7 மணிக்கு 8 மணிக்கு எடுக்கலாமான்னு கேட்டால் ஃபாஸ்டிங் அப்படின்னாலே ஒன்லி தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். அது மாதிரி நைட் ஃபேட் கட் ட்ரிங்க்குமே நீங்கள் 6லேருந்து 6:30 முடிச்சிடணும். அதேமாதிரி 8-9 மணிக்கு எடுத்து குடிக்கக்கூடாது. உங்கள் மீல் வந்து நீங்கள் 5 மணிக்கு எடுத்து சாப்பிட்றீங்க கடைசி மீல் அப்படின்னா நீங்கள் 6 to 6:30 சாப்பிட்டு முடிச்சிடணும் அந்த ஃபேட் கட் ட்ரிங்கை கூட. அதுக்கப்புறம் நீங்கள் சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் நீங்கள் குடிக்கிறது ஒன்லி தண்ணி மட்டும்தான் இருக்கணும். அதில் எந்த விதமான ட்ரிங்க்கும் நீங்கள் எடுக்கக்கூடாது. க்ரீன் டீ எடுக்கலாமா, அது வந்து 0 கேலரி தானே அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் இளநீ எடுக்கலாமா, இளநீ கேலரி உண்டு, அதெல்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஒன்லி தண்ணி மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 10 டேஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 நாள் வந்து டயட் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் பீரியடாக எடுத்துக்கலாம். ஸோ 3 to 12 ஃபாலோ பண்ணுறவங்க ரெஸ்ட் வந்து 13ஆம் தேதி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டைமிங் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம டைமிங் சொல்லிட்டோம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படின்றது 10 நாளைக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் சொல்லிட்டேன்னா, அடுத்து மெயினாக ஃபாலோ பண்ணுறது நம்ம ஃபுட்டு தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கு என்னோட BMR அப்படின்றது ஒரு 1260 கலோரி வந்தது. என்னென்ன பேசில் மெட்டபாலிக் ரேட் வந்து இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறேன் வாரத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் எக்ஸசைஸ் பண்ணால் என்னோட பேசில் மெட்டபாலிக் ரேட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 1300 1500 அந்த மாதிரி காமிக்கும். அதனால நான் வந்து 1300 கலோரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட பேசில் மெட்டபாலிக் ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரிலேருந்து நீங்கள் உங்களோட கலோரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் 1300னா நிதிஷ் அப்பா வந்து 1800 அந்த மாதிரி வரும்.
ஒரு சிலருக்கு அவங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி BMR பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து 1260 காமிக்குது. நான் எக்ஸசைஸ் போடும்போது 1340 காமிச்சது. இந்த ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு நான் ஃபாலோ பண்ண போகிற டயட் அப்படின்றது 1300லேருந்து 1200க்குள்ளே எடுத்துக்குவேன். 1200க்கு கீழேயே வரமாட்டேன். 1300, 1275 அந்த மாதிரி கலோரியில் நான் எடுத்துக்குவேன். ஃபஸ்ட்டு பீரியட் வந்து ஃபுட் கலோரி நான் வந்து 1300 செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது நான் 400 கலோரியாக பிரிச்சிருக்கேன். அந்த 400 கலோரியில் நம்ம ஆம்லா ஜூஸும் வரும், அது மாதிரி நம்ம நட்ஸ் எடுக்கிறது, ஸ்ப்ரவுட் எடுக்கிறது அதுவும் உள்ளே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மார்னிங்கில் எடுக்கிற ஃபஸ்ட்டு மீலும் சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்த்து நான் 400 கலோரி போட்டிருக்கேன். மார்னிங் ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் 150 கலோரி போட்டு 300 கலோரி போட்டிருக்கேன். லஞ்சும் டின்னரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மார்னிங்கில் நான் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன், எனக்கு லஞ்ச் அந்த அளவுக்கு பசிக்கலை அப்படின்றவங்க ஒரு 300 கலோரி போட்டுட்டு டின்னர் 300 கலோரி அப்படி சேமாக போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லஞ்சை வந்து கம்மியாக போட்டுக்கலாம், 200 கலோரியாக போட்டுட்டு டின்னரை வந்து நீங்கள் 400 கலோரியாக போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் 6 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம் இல்லையா, ஒரு 5 மணிக்கெலாம் சாப்பிடும்போது ராத்திரிக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் மார்னிங் டிஃபன் வந்து ஒரு 400 கலோரின்னா லஞ்சு வந்து ஒரு 200-300 கலோரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டின்னர் வந்து அதே மாதிரி 300 கலோரி இல்லைன்னா 400 கலோரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் தான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் கலோரிக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கோங்க. இல்லைக்கா எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கெலாம் டைம் கிடையாது, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து 1300 கலோரியை 3ஆக பிரிச்சுக்கலாம். 3 மீல் சாப்பிட்ற மாதிரி 10லேருந்து 6 மணி வரைக்குள்ள ஒரு 3 மீல் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மார்னிங் எப்பயுமே நான் மார்னிங் கொஞ்சம் ஹையாக தாங்க போடுவேன். ஏன்னா ஜூஸ் எடுக்கணும், ஃப்ரூட் எடுக்கணும், நட்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம மீல் எடுக்கணும். மெயினாக வந்து நம்ம மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதே மார்னிங் தான். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே மெட்டபாலிக் ரேட் கம்மியாக 40% கூட இருக்காது. அதனால் மார்னிங்கில் அதிகமாக போட்டுக்கோங்க. ஒரு 3 விதமாக சொல்கிறேன். மார்னிங்கில் 500 எடுத்தீங்கன்னா செகண்ட் மீல் வந்து 400, தேர்ட் மீலும் 400 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு மீல் வந்து 500 எடுத்தீங்கன்னா செகண்ட் மீல் வந்து 500 எடுத்துட்டு தேர்ட் மீல் அதாவது ராத்திரிக்கு கடைசியாக இருக்குது 300 வந்து எடுக்கலாம் கலோரி. 500, 300, 500 அந்த மாதிரி 3 மீலை நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ கலோரி தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து சாப்பிட்ற இன்டேக் சொல்லியிருக்கேன்னா கலோரி டிஃபிஷியஸில் 1300 கலோரி எடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த வாரம் எக்ஸசைஸ் பேனிங் அப்படின்றது 300 கலோரி நான் போட்டிருக்கேன். ஒரு சிலருக்கு 300 கலோரிலாம் ஒரே ஸ்டார்டிங்லேயே பண்ண முடியாது அப்படின்றவங்க 150 கலோரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு மணி நேரம் வாக்கிங் போனாலே 150லேருந்து 200 கலோரி வந்து பேன் ஆகும். பிடிச்சிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பீரியடில் பேனிங் கலோரி அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம ஃபேட் லாஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட கலோரி அப்படின்றது நான் வந்து 300ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து செகண்ட் பீரியடில் 400, தேர்ட் பீரியடில் வந்து 500, ஃபோர்த்து பீரியடில் வந்து 600 வந்து கலோரி பேன் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ என்னால் அவ்வளோ பண்ண முடியாது அப்படின்றவங்க ஒரு சிலர் வந்து 100, 200 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 100ல் ஆரம்பிச்சிங்கன்னா 200, 300, 400, 200ல் ஆரம்பிச்சிங்கன்னா 300, 400, 600 அந்த மாதிரி கலோரி பேனிங் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வட்டம் பண்ண போகிற எக்ஸசைஸ் அப்படின்றது மொத்தம் 5 வீடியோ. அந்த 5 வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட்டாக கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிலர் எனக்கு ஃபீல் ஆனது என்ன அப்படின்னா என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் குறைஞ்சாலும் என்னோட ஆர்ம் ஃபேட்டும் அப்டமனும் ஒரு மாதிரி ஸ்டபிள்டாக இருந்த மாதிரி இருக்குது. என்னோட ஆர்ம் வந்து ரொம்ப வந்து கைப்பகுதி வந்து ரொம்ப தொலைன்னு அந்த ஸ்கின் வந்து பழைய நிலைமைக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் மெயினாக ஆர்ம்ஸ்க்கு வந்து நான் 4 வீக் சேலஞ்ச் வந்து முந்தி போட்டிருந்தேன். இந்த ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு நான் ஃபாலோ பண்ண போனது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸுமே யூஸ் பண்ணாமல் தான் நம்ம பண்ணியிருப்போம். அந்த எக்ஸசைஸ் ப்ளஸ் ஆர்ம் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் 4 வீக்குக்கு வந்து ஸ்டொமக்குரிய ரெடியூஸ் எக்ஸசைஸும் போட்டிருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக பண்ணுங்கள். மேலே அப்பர் பாடி குறைக்கணும்னு நினைக்கிறாங்க ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்கும் ஆர்ம்ஸுக்குரிய அந்த ஃபர்ஸ்ட் வீக் சேலஞ்ச் இருக்கு இல்லையா அதுவும் பண்ணுங்கள். எனக்கு தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் எக்ஸசைஸும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீக் சேலஞ்ச் வீடியோ இருக்குது அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த 3 வீடியோ தான் நான் வந்து பார்த்து செய்ய போகிறேன். இல்லைக்கா எனக்கு தம்பிள்ஸ் இருக்குது, நான் தம்பிள்ஸ் வச்சு பண்ணணும்க்கா, வெயிட் லிஃப்டிங் மாதிரி ஸ்ட்ரென்த்தாக பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு 100 டே சேலஞ்சில் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்றது டே 96ம் போட்டிருக்கேன். அது மாதிரி லோயர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்றது டே 95லேயே போட்டிருக்கேன். மொத்தம் 5 வீடியோ. அந்த 5 வீடியோ ஃபஸ்ட்டு லிங்காக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து போட்டிருக்க அந்த சேலஞ்ச் வீடியோ அப்படின்றது உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எக்ஸசைஸோட பேட்டர் சொல்லிட்டேன், ஃபுட்டு சொல்லிட்டேன், என்னோட 10 டே ரொட்டீன் அப்படின்னு இது வந்து எல்லா நாளும் இதையே நான் ஃபாலோ பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால்
10 நாளில் ஒரு 5 நாள் 6 நாள் ஃபாலோ பண்ணிடலாம். ஒரு சில நாள் சாட்டர்டே சண்டே நான் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்னிங்கில் 5 to 6 செய்கிற எக்ஸசைஸை சில சமயம் சாயந்தரம் கூட நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சாயந்தரம் நம்ம 6 மணிக்கு மேலே மீல் எடுக்க மாட்டோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம 7 to 8 8 to 9 கூட ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். அப்போ கூட நம்ம கலோரி வந்து பேன் ஆகும். ஸோ என்னோட வேக்கப் டைம் அப்படின்றது 4:40க்கு நான் எந்திரிச்சேன் அப்படின்னா 4:50க்கு இல்லை 5 மணிக்கு நல்லா வார்ம் வாட்டராக தான் குடிக்கணும். அப்போ வந்து நம்ம ஆம்லா ஜூஸோ எதுவுமே எடுத்துக்க கூடாது. நல்லா வெந்நி தண்ணி குடிச்சிட்டு அடுத்து ஒரு 5லேருந்து 6 மணி வரைக்கும் நான் எக்ஸசைஸ்ன்றது 45 நிமிஷம் வந்து நான் ஆர்பிட்ரி சைக்கிளிங் பண்ணலாம். அது மாதிரி யோகா பண்ணுறது, இல்லைனா இப்போ கொடுத்துருக்க எக்ஸசைஸ் ஆர்ம் எக்ஸசைஸ் ஸ்டொமக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதுவே நம்ம ஒரு செட்டு 2 செட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த 5 to 6 அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்து என்னோட குக்கிங் டைம் அப்படின்றது நான் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் குக்கிங் டைம் இருக்கும். ஏன்னா நிதிஷ் போகிறதுக்குள்ளே நான் செஞ்சிருவேன். அது சாட்டர்டே சண்டேனாலும் 6 to 7:30க்குள்ள நான் என்னோட சமையலை முடிக்கணும். 5லேருந்து 6 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா ஸோ ஒரு 3/4 மணி நேரம் விட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே 7:30 வரைக்கும் ஒரு 700 ml தண்ணி குடிச்சிருங்க கண்டிப்பாக. ஆஃப்டர் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ஃபாஸ்டிங் டயத்தில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே எடுத்துக்கோங்க. மெயினாக மார்னிங்கில், ஈவினிங்கில் எடுக்காதீங்க. நான் தண்ணி கூட 6-7 மணிக்குள்ளே முடிச்சிருவேன். அதுக்கு மேலே தண்ணி கூட எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ராத்திரிக்கு மேலே ரொம்ப தண்ணி எடுத்திங்கன்னா அப்புறம் ராத்திரி படுக்கும்போது யூரின் வரும், நம்மளோட தூக்கம் கெட்டு போயிடும், 2 தடவை எந்திரிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால மார்னிங்கில் 10 மணி வரைக்கும் நம்மளுக்கு டயர் இருக்குது, நல்லா தண்ணி குடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ மார்னிங்கில் 7:30க்குள்ள 1 லிட்டர் தண்ணியை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அடுத்து திரும்பி 8 மணிக்கு நிதிஷ் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவான். வீட்டில் இருந்தாலும் எந்திரிச்சு அவன் சைக்கிள் ஓட்ட போயிடுவான். அந்த 8 to 9ன்றது எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்த சமயத்தில் நான் சாப்பாடு சாப்பிட்டேன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால 8 to 9ன்னு நான் எக்ஸசைஸ் டைம் தான் போட்டிருக்கேன். 8லேருந்து 9 மணி வரைக்கும் கண்டிப்பாக நான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா 5 to 6 பண்ண முடியாதுனாலும் இந்த 8 to 9ல் நான் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணிடுவேன். திருப்பி 9 to 10 அப்படின்றது வீடு துடைக்கிற வேலை, பாத்திரம் கருவில் வேலை, அந்த வேலை செய்யும் போதே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா 9:45க்கு ஆம்லா ஜூஸ் குடிச்சிடுவேன். 8 to 9 நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா ஒரு 45 நிமிஷத்துக்கு வந்து நம்ம எந்த விதமான தண்ணியும் குடிக்காம இருங்க. அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. நல்லா வெயிட் லாஸும் ஆகும், ஃபேட் லாஸும் ஆகும். அதனால 9:45க்கு ஒரு ஆம்லா ஜூஸ் எடுத்து குடிச்சிருவேன். அதுக்கு முன்னாடியே வீடு தூத்து பாத்திரம் விளக்கி குளிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு தான் டைமிங் போட்டிருக்கேன். இது 10 நாள் ஃபாலோ பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ காலையில் 10 மணிக்கு எப்பயும் போல் என்னோட ஃபஸ்ட்டு மீல் நான் எடுத்துக்கணும். அதனால் 9:45க்கு நான் ஆம்லா ஜூஸ் எடுத்து குடிச்சிருவேன். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு 10:15க்கு 10:30க்குள்ளேயே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மீலில் எப்பயும் போல் நான் சொன்னது தான் ஸ்ப்ரவுட் எடுக்கிறது, நட்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் என்னோட மார்னிங் ஒரு மீல், அது வந்து நான் தனியாக மீலெல்லாம் சொல்கிறேன். மார்னிங் மீல் எனக்குன்னு எழுதி வச்ச பேப்பர் சார்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிறேன். கொஞ்சம் கடை நீங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 10 மணிக்கு வந்து மார்னிங் மீல் எடுக்கிறது, 11 மணிக்கு திரும்ப ஒரு சாப்பாடு சாப்பிட்டு, காலையில் சாப்பாடு சாப்பிட்டு ஹாட் வாட்டர் எடுக்கிறது, அது மாதிரி மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் எடுக்கிற டைமிங்கு, லஞ்ச் எடுக்கிற டைமிங், ஹாட் வாட்டர், டின்னர், நைட்டு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்கிறது, அது மாதிரி என்னென்ன டைமிங்கில் என்ன எடுக்கணும். ஒரு நாளைக்கு நான் வந்து டைமிங் வந்து வாட்டர் எடுக்கிறது கூட 3.1 லிட்டர், அது எப்போ 6 மணிக்குள்ளே எனக்கு முடிஞ்சிருது அந்த டைமிங் தண்ணி கூட. ஸோ மார்னிங் மீல் அப்படின்றது 10 டேஸ்க்கு நான் வரிசையாக வந்து மார்னிங் மீலும் கொடுத்துருக்கேன், லஞ்சு கொடுத்துருக்கேன், டின்னரும் கொடுத்துருக்கேன். ஸ்நாக்ஸும் அதே மாதிரி நான் தனியாக எழுதி வச்சுட்டேன் எல்லாமேவும். இந்த 10 நாளுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ஃபஸ்ட்டு டே மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் மாற்றிக்கலாம். டே 1 டே 3 எடுத்துக்கலாம், டே 4 எடுத்துக்கலாம். உங்கள் கலோரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க மீலை. அதுதான் மெயின் விஷயம். ஸோ நான் டின்னர், லஞ்ச், ஸ்நாக்ஸ் இந்த எல்லாமே சார்ட் வந்து கொடுத்தாச்சு. என்னென்ன ஃபுட்டு எடுக்கணும், மார்னிங்கில் எடுக்கிறது வந்து ஈவினிங் எடுக்கலாமான்னு கேட்பீங்க. தயவுசெய்து இந்த கஞ்சி ஐட்டம்லாம் சாயந்தரம் எடுக்காதீங்க. ஒரு சிலருக்கு செமிக்கும், ஒரு சிலருக்கு செமிக்காது, ஒரு சிலருக்கு அதிகமாக குளிர்ச்சியை கொண்டாக்கிறோம். அதனால மார்னிங் எடுக்கிற ஃபுட்டை வந்து ஈவினிங்கில் எடுக்க வேணாம். மார்னிங்கில் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற மாதிரி கம்பு எடுத்துக்கிறது, முளைக்கட்டின பச்சை பயிர்கள் எடுக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. பருப்பு வகைகள் நீங்கள் எடுத்தாலுமே வேக வச்சு எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிளியரான ஒரு சார்ட் கொடுத்துட்டேங்க. ஸோ நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். 3ஆம் தேதியிலேருந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். 4ஆம் தேதி உங்களுக்கு விளாக் வீடியோவாக வந்துடும். ஃபஸ்ட்டு 10 டே நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதுமே. நீங்களும் எந்த டேயில் ஆரம்பிக்க போகிறீங்க, என்ன டைமிங்கில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இதில் எதுவும் உங்களுக்கு டயட்டில் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கிளியராக கொடுத்தாச்சு. ஸோ வெயிட் லாஸ்க்கு ரெடி ஆகிட்டீங்களா? 40 days செம்மையாக நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை குறைக்கலாம். உணவு அப்படின்றது ஆரோக்கியமாக கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங், ஜாக்கிங், எனி ஒன் ஆக்டிவிட்டி டெய்லி 1 hour பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். 40 day சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடி தானே? நான் ரெடி ஆகிட்டேங்க. நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க.